காய்ஸ், நீங்கள் டிகிரி முடிச்சுட்டு ஒரு நல்ல கவர்மெண்ட் ஜாபுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்களா? அப்போ உங்களுக்கு தாங்க இந்த வீடியோ. ஆமாங்க, நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா எனி டிகிரி முடித்தவங்களுக்கு ஒரு டிஎன்பிஎஸ்சி இல்லை பேங்க்கு இல்லை ரயில்வேல ஈக்குவலாக எவ்வளோ சேலரியோட பெனிஃபிட்ஸோடு வருமோ அதுக்கு ஈக்குவலான ஜாப் தாங்க இந்த ஜாப்பு. இந்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது நம்ம ஒன் பை ஒன்னாக டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வேகன்சி வெப் சேனல் வேணால் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க நம்ம இந்த வீடியோவில் அந்த கவர்மெண்ட் ஜாப் என்ன, அதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்க்கலாம். நம்ம தமிழ்நாடு மாநில கூட்டுறவு வங்கியிலேருந்து பார்த்தீங்கன்னா உதவியாளர் பணிக்கு நேரடி நியமனம் மூலயமா காலி இடங்களை நிரப்பத்துக்கான நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசம்பர் 14 வெளியிட்டிருக்காங்க. இதுக்கான லாஸ்ட் க்ளோசிங் டேட் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு டிசம்பர் 31 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த போஸ்டிங்கு உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் அண்டு டைரக்ட் இன்டர்வியூ இருக்கும். இந்த ரிட்டன் எக்ஸாமுக்கான ரிட்டன் எக்ஸாம் இதற்கான டேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜனவரி 24 காலை 10 மணிலேருந்து பிற்பகல் 1 மணி வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுக்கான என்ன போஸ்டிங் பார்த்தீங்கன்னா உதவியாளர் பணி நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம். இதுக்கான வேகன்சி பார்த்தீங்கன்னா, அதாவது காலி பணியிட வந்து உங்களுக்கு 50 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கான சேலரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே 32,000லேருந்து 96,000, அதாவது 32,000லேருந்து 96,000 வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரியாகவே இருக்கும். இதில் பெனிஃபிட்ஸும் இருக்கும். ஸோ இந்த ஜாப் கிடைச்சா உங்கள் லைஃபே செட்டில் தாங்க. அடுத்ததாக நமக்கு இதுக்கு ஏஜ் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். இதுக்கான ஏஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குறைந்தபட்சம் அதாவது 18லேருந்து 32 வயசுக்குள்ளே இருக்கணும். இதில் வந்து கேட்டகரி வயசும் கொடுத்துருக்காங்க. மாற்றுத்திறனாளிலேருந்து அவங்களுக்கு 42 கொடுத்துருக்காங்க. முன்னாள் இராணுவத்தினர் 50 கொடுத்துருக்காங்க. ஆதரவற்ற விதவையாக இருந்தால் அவங்களுக்கு உச்ச வயது வரம்பிலேருந்து தான் கொடுத்துருக்காங்க. அண்டு எஸ்சி, எஸ்டி, எம்பிசி, பிசிஎம் பிரிவுகளை சேர்ந்தவங்களுக்கும் குறைந்தபட்ச வயது 18 அண்டு உச்ச வயது இதெல்லாம் வந்து எதுவுமே இல்லைன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ளை பண்ணுறப்ப இதெல்லாம் பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா என்ன குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எனி டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அண்டு சில டிகிரிலாம் கூட மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இதெல்லாம் வந்து முடித்தவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா லா முடிச்சிருந்தா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். அண்டு சிவில், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், பேச்சுலர் இன்ஜினியரிங் டெக்னாலஜி இதெல்லாம் முடிச்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அண்டு மஸ்ட்டாக உங்களுக்கு என்ன ஸ்கில் குவாலிஃபிகேஷன் அடிஷ்னலாக கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா, நீங்கள் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியில் வந்து ட்ரைனிங் முடிச்சிருந்தா வந்து அண்டு கம்ப்யூட்டர் நாலேஜ் இருந்தவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் கோஆப்ரேட்டிவ் ட்ரைனிங் முடிக்கல என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து உங்கள் டிகிரியில் கோஆப்ரேட்டிவ் ரிலேட்டடாக டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் அதை பார்க்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீங்கள் 10th அதாவது எந்த லைனில் வந்து முடிச்சிருக்கணும் பார்த்தீங்கன்னா 10th முடிச்சுட்டு 12th முடிச்சுட்டு உங்களோட டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். இந்த வரிசையில் தான் இருக்கணும்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்டு கூட்டுறவு பயிற்சி எதில் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கூட்டுறவு ஒன்றியத்தால் நடத்தப்படும் அந்த பட்டய படிப்பு அந்த டிகிரி முடிச்சிருக்கணும்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இல்லைனா சென்னை நடேசன் கூட்டுறவு மேலாண்மை நிலையம் இதில் இல்லை மதுரை கூட்டுறவு மேலாண்மை நிலையம் மூலயமா முடிச்சிருந்தாலும் சரி, இதெல்லாம் முடிச்சிருந்தா தான் வந்து நீங்கள் கூட்டுறவு பயிற்சி முடிச்சதாக வந்து இது அக்செப்ட் பண்ணுவாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் நீங்கள் வந்து கூட்டுறவு பயிற்சி முடிக்கலைன்னா வேறு என்னென்ன மாதிரி டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வைகுந்த் மேத்தா தேசிய கூட்டுறவு நிறுவனம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தா நீங்கள் அப்ளை பண்ணலாம். இல்லை கூட்டுறவு பிகாம் முடிச்சிருந்தாலும் சரி, இல்லை எம்காம் கூட்டுறவு முடிச்சிருந்தாலும் சரி, இல்லை எம்ஏ கூட்டுறவு முடிச்சிருந்தாலும் சரி, இல்லை பல்கலைக்கழக மானியக் குழுவால் அங்கீகரிக்கப்பட்ட ஏதோ ஒரு கூட்டுறவு டிகிரி முடிச்சிருந்தாலும் சரி, பிஏ கூட்டுறவு, பிகாம் கூட்டுறவு இது ஏதாச்சும் முடிச்சிருந்தா கூட நீங்கள் அந்த ட்ரைனிங்லாம் நீங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ உங்களுக்கு எந்த கேட்டகரியில் இருக்கீங்கன்னு பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கூட்டுறவு பயிற்சியில் நான் பயிற்சி எடுக்க மாட்டேன்னு சொன்னிங்கன்னா நீங்கள் வந்து புக் கீப்பிங், இல்லை பேங்கிங், கோஆப்ரேஷன், ஆடிட்டிங் இதில் ஏதாச்சும் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எக்ஸாம் எழுதி நீங்கள் பாஸ் ஆகிருக்கணும்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதையும் பார்த்துக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் முன்னாள் இராணுவத்தினராக இருந்தீங்கன்னா அதில் இருக்க சிறப்பு கல்வி சான்றிதழ் அதில் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் வந்து கேட்டிருக்காங்க. அதுவும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ்லாம் சப்மிட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்களோட 10th மார்க் ஷீட்டு, 12th மார்க் ஷீட்டு, டிகிரி மார்க் ஷீட்டு, அண்டு நீங்கள் அந்த கூட்டுறவு ட்ரைனிங் முடிச்சிருந்தீங்க கோஆப்ரேட்டிவ் ட்ரைனிங் அதுக்கான சர்டிஃபிகேட்டு இதெல்லாம் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. நீங்கள் எப்படி அப்ளை பண்ணலாம் வந்து அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் கொடுத்துருக்கோங்க, அந்த வெப்சைட்குள்ளே தான் போய் அப்ளை பண்ண முடியும். நம்ம அப்ளை பண்ணுற ப்ராசஸ்லாம் நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள்
சப்மிட் பண்ணுற சர்டிஃபிகேட்ஸு, மொழியியல் தகுதி, அதாவது லாங்குவேஜ் என்ன ப்ரிஃபர்டாக கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா தமிழ் தாங்க ப்ரிஃபர்டாக கேட்டிருக்காங்க. உங்களுக்கு வந்து தமிழில் வந்து எழுத படிக்க தெரிஞ்சிருக்கும். நீங்கள் வந்து தமிழில் வந்து ஸ்கூலில் படிச்சிருக்கணும், இல்லை நீங்கள் உங்கள் டிகிரியாச்சும் தமிழ் ஒரு பேப்பராக எடுத்து படிச்சிருக்கணும்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பார்த்துக்கோங்க என்ன இருக்குன்ட்டு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரிட்டன் எக்ஸாமுக்கு எவ்வளோ ஃபீஸ் பே பண்ணணும்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி அண்டு பேக்வேர்டு இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா 250 ஃபீஸ் கேட்டிருக்காங்க. பிசி, பிசிஎம், எம்பிசி, டிசி இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 500 வந்து அப்ளை பண்ணுறதுக்கான ஃபீஸ் கேட்டிருக்காங்க. இதை பார்த்துக்கோங்க, கேட்டகரி வைஸ் எவ்வளோ ஃபீஸ் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த போஸ்டிங் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு ஆஃப்லைனில் அப்ளை பண்ண முடியாது, ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்போ இந்த ஃபீஸ் பே பண்ணி நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணணும். இந்த ரிட்டன் எக்ஸாமில் உங்களுக்கு என்னென்ன இருக்கோ, ரிட்டன் எக்ஸாமுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன இருக்கும்னு பார்க்கலாம். ரிட்டன் எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோஆப்ரேட்டிவ் ரிலேட்டடான சப்ஜெக்ட்ஸ் இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா கூட்டுறவு மேலாண்மை, கூட்டுறவு கடன் மற்றும் வங்கியியல், கூட்டுறவு கணக்கியல் மற்றும் கணினி பயன்பாடு, பொது அறிவு, மனக்கணக்கு அண்ட் திறன் அறிவு, ஆப்டிடியூடு, ரீசனிங், மென்டல் எபிலிட்டி, தமிழ் இதெல்லாம் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டியூரேஷன் 3 hours இருக்கும். கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 200 கொஷின் இருக்கும். மார்க் 170 மார்க் கொடுத்துருக்காங்க. நேர்முக தேர்வு அதாவது டைரக்ட் இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30 மார்க்ஸ் இருக்குது. மொத்தமாக உங்களுக்கு 200 மார்க்ஸ் 200 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓஎம்ஆர் ஷீட் ஃபில் பண்ணுற மாதிரி தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் பார்த்துக்கோங்க. எழுத்து தேர்வு கேள்விகள் வந்து தமிழ்லேயும் இருக்கும், இங்கிலீஷ்லேயும் இருக்கும். உங்களுக்கு எது வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும் நீங்கள் இது பண்ணிக்கலாம். இதையும் வந்து பார்த்துக்கோங்க. நீங்கள் இந்த ரிட்டன் எக்ஸாம் போகிறப்ப என்னெல்லாம் பொருட்கள் எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படின்னு போட்டிருக்காங்க, அதை பார்க்கலாம். என்னென்னலாம் பேன் பண்ணியிருக்காங்கன்னு. மொபைல் ஃபோன் எடுத்துகிட்டு போகக்கூடாது, பேஜர் எடுத்துகிட்டு போகக்கூடாது. ஆகவே அடுத்தது வந்து ப்ரோக்ராமல் டிவைசஸ் எதுவும் எடுத்துகிட்டு போகக்கூடாது. ஸ்மார்ட் வாட்ச்சு, பென்ட்ரைவு, மெமரி நோட்ஸு, ஸ்டோரேஜ் மீடியா, ப்ளூடூத் டிவைஸு, கம்யூனிகேஷன் சிப் ஏதாச்சும் அந்த மாதிரிலாம் எதுவும் எடுத்துகிட்டு போகக்கூடாது. இதெல்லாம் எடுத்துகிட்டு போனீங்கன்னா உங்களை வந்து இது பண்ணிவிடுவாங்க. லூஸ் ஷீட்ஸ் அண்ட் ரஃப் ஷீட்ஸு, ஸ்லைட் ரூல்ஸ் இந்த மாதிரி எதுவுமே எடுத்துகிட்டு போகக்கூடாது. இதெல்லாம் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் எடுத்துகிட்டு போனால் உங்களுக்கு வந்து இது கொடுத்துருவாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க. அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரிட்டன் எக்ஸாம் எழுதுனதுக்கப்புறம் உங்களை எப்படி செலக்ட் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா உங்களோட மார்க்ஸ் வச்சு தான், உங்கள் மார்க் பேஸ் பண்ணி தான் உங்களை செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ மார்க்ஸ்லாம் நல்லா ஸ்கோர் பண்ணுற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி எக்ஸாமில் அட்டென்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு வந்து ரிட்டன் எக்ஸாமுக்கு அப்புறம் டேரக்ட் இன்டர்வியூ இருக்கும். ரிட்டன் எக்ஸாமில் உங்களை மார்க் பேஸ் பண்ணி தான் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு டேரக்ட் இன்டர்வியூ இருக்கும். அதில் உங்களுக்கு மார்க்ஸ் இருக்குது. அந்த மார்க்ஸ்லாம் வச்சு தான் உங்களை வந்து கேண்டிடேட் செலக்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் கொடுத்துருக்காங்க. அந்த அஃபிஷியல் வெப்சைட்குள்ளே போயிட்டு தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். www.tncooperative.bank.in வெப்சைட்குள்ளே போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதை வந்து நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி தான் நீங்கள் ஆஃப்லைனில் அப்ளை பண்ண முடியாது, ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும். ஆன்லைனில் அப்ளை பண்ணணுன்னா உங்களோட வேலிடான மொபைல் நம்பர், இமெயில் ஐடி கட்டாயமாக இருக்கணும்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா உங்களுக்கான கம்யூனிகேஷன் அது 2 மூலிமா தான் இருக்கும். ஸோ அதோட நீங்கள் கரெக்டாக கொடுத்தா தான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்து கரெக்டாக ரீச் ஆகும். ஸோ அதை பார்த்துக்கோங்க. அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களோட நீங்கள் வந்து அப்ளிகேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா சில டீட்டெயில்ஸ்லாம் இது பண்ண வரும், சில டீட்டெயில்ஸில் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட பெயர், உங்கள் தந்தை தாய் பெயர், அப்புறம் உங்களோட மார்க் டீட்டெயில்ஸு, உங்களோட கேஸ்ட்டு, நீங்கள் சப்போஸ் வந்து எக்ஸார்மி மேனாக இருந்தீங்கன்னா, இல்லை ஆதரவற்ற விதவைகளாக இருந்தால், தொழில்நுட்ப தகுதிகள் இதெல்லாம் கேட்டிருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட்டு, இதுக்கெலாம் வந்து ரெஜிஸ்டர் நம்பரு, சான்றிதழ் நம்பரு இதெல்லாம் கூட மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதெல்லாம் கூட பார்த்துக்கோங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்ளிகேஷன்லாம் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு முறை இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள். அண்டு ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி தான் வேலிடான மொபைல் நம்பர், இமெயில் ஐடி கொடுங்க. அதில் தான் உங்களுக்கான கம்யூனிகேஷன்ஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மில் எப்படி ஃபில் பண்ணுறது இவங்களே கீழே டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்புறம் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்போ உங்களோட ஃபீஸ் பேமெண்ட்டு யூபிஐ மூலிமா பண்ணிக்கலாம். அதாவது ஜிபே இல்லை ஃபோன்பே இது மூலிமா பண்ணிக்கலாம். இதையும் பார்த்து பண்ணிக்கோங்க. டேரெக்டாக வந்து நீங்கள் செலுத்த முடியாது. இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் போஸ்ட் மூலிமா அனுப்பலாம். பட் இப்போ எல்லாருக்குமே வந்து ஜிபே இந்த யூபிஐ பேமெண்ட்லாம் அவைலபிளாக தான் இருக்குது. எல்லாருமே யூஸ் பண்ணுறோம் மோஸ்ட்லி. அது மூலிமாவே நீங்கள் பே பண்ணிக்கலாம். இதை வந்து பேமெண்ட்லாம் பார்த்துக்கோங்க, கரெக்டாக இது பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட இன்ஸ்ட்ரக்ஷன் படிச்சுட்டு உங்களோட இன்ஃபர்மேஷன்லாம் ஒரு முறை கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நீங்கள் கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம்.
அண்ட் நீங்கள் முன்னாள் இராணுவத்தராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சில இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் கூட பார்த்துக்கோங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன சான்றிதழெல்லாம் சமர்ப்பிக்கணும் ஒரு எக்ஸ் ஆர்மி மேனாக இருந்தால் என்னென்னு போட்டிருக்காங்க, அதுவும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம்ஸ்லாம் கூட கொடுத்துருக்காங்க, சில ஃபார்ம்ஸ்லாம் அதெல்லாம் கூட பாருங்கள் என்னென்ன இருக்குது, ஃபுல் டீட்டெயிலாக ஒரு முறை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணிக்கோங்க. ஆதரவற்ற விதவை அந்த அவங்களுக்கும் சில இன்ஸ்ட்ரக்ஷன் என்னென்னலாம் சப்மிட் பண்ணணும் இதெல்லாம் போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு தமிழ் வழியில் நீங்கள் தமிழ் மீடியமில், அதாவது தமிழ் மீடியம் படித்தவங்களா இருந்தால் அதுக்கான சர்டிஃபிகேட் வாங்கணும். அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் படித்த ஸ்கூல்லே வாங்கிக்கலாம், தமிழ் வழியில் படித்தோம் அப்படின்ட்டு, அதையும் பார்த்துக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் ஸ்கூலுக்கு போகல, தமிழ் வழியில் பள்ளிக்கு செல்லாமல் நேரடியாக தனி விண்ணப்பத்தாளர்கள் தமிழ் வழியில் தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்றவர்களாக இருந்தால் மேற்படி முன்னுரிமை வழங்கப்பட தகுதி உடையவர்கள் அல்ல. நீங்கள் வந்து ஸ்கூலுக்கே போகாமல் தனியாக ஏதாச்சும் தமிழ் வழியில் தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்றால் நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. ஸ்கூலில் போயிட்டு படித்து பாஸ் ஆகிருக்கணும்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதையும் பார்த்துக்கோங்க. ஓகே காய்ஸ், நாம் இந்த வீடியோவில் இந்த தமிழ்நாடு அரசோட மாநில வங்கி கூட்டுறவு அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு ஃபுல் டீட்டெயில் பார்த்தோம். இந்த மாதிரியான லேட்டஸ்ட்டான கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் ஜாப் அப்டேட் வீடியோக்கு நம்மளோட வேகன்சி வெப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஜாபுக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.